அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 பேட்ச்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பொது அறிவுல யூனிட் 3 இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். ஓகேங்களா, இதுல வந்து 10 கேள்வி கேட்பாங்க இந்த யூனிட்ல இருந்து. இதுல பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், புத்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு, தேசிய மறுமலர்ச்சி, இந்த டாபிக் எல்லாம் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், அது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். வாங்க கிளாஸ் போகலாம். நம்ம இந்த கிளாஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தொடக்க காலத்துல என்னென்ன புரட்சிகள் எழுச்சிகள் பண்ணாங்க அதான் பார்க்க போறோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோன்னா 8th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 4ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் உங்களுக்கு கவர் ஆகும். அது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. அதோட கண்டினியூஷன்லாம் இது உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ நான் இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம் கிளாஸில் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா 2 லெசனில் கவர் ஆகுது. ஸோ லெசன் 6 அண்ட் 7ல். ஓகேங்களா, ஸோ 6 என்ன பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஓகேவா, தமிழகத்தில் வந்து என்னென்ன புரட்சிகள்லாம் பண்ணினாங்க அப்படின்னு. சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரெஞ்சு படைகளையும் அதோடு தோழமை கொண்டிருந்த இந்திய ஆட்சியாளர்களையும் 3 கர்நாடக போர்களில் தோற்கடித்திருந்த கிழக்கிந்திய கம்பெனி தனது அதிகாரத்தையும் செல்வாக்கையும் விரிவாக்கி ஒருங்கிணைக்க தொடங்கியது. எனினும் உள்ளூர் ஆட்சியாளர்களும் இலக்கியர்களும் இதனை எதிர்த்திருக்கிறார். நாடு பிடிக்கும் அவர்களின் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை திருநெல்வேலி பகுதியில் நெற்கட்டும் சவலில் ஆட்சி புரிந்து வந்த பூலித்தேவரிடமிருந்து வெளிப்பட்டது. ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிச்சது? பூலித்தேவர். ஓகேங்களா, இதை தொடர்ந்து வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை போன்ற தமிழகத்தின் பிற பகுதிகளில் ஆட்சி புரிந்து வந்தோரும் எதிர்த்திருக்கிறாங்க ஆங்கிலேயர்கள். பாளையக்காரர் போர் என அறியப்படும் இது 1806 நிகழ்ந்த வேலூர் புரட்சிக்கு இட்டு சென்றது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் பிரிட்டிஷாருக்கு எதிராக தோன்றிய தொடக்க கால எதிர்ப்பு பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான மண்டல சக்திகளின் எதிர்ப்பு. அதில் ஃபர்ஸ்ட் வருது யாரு? பாளையங்களும் பாளையக்காரர்களும். ஓகேங்களா, ஓகே. இந்த பாளையம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிக்கும். ஓகேவா, பாளையம் அப்படிங்கிறது. ஸோ பாளையக்காரர்கள் என்ற தமிழ் சொல் இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது. ஓகேவா, ஸோ பாளையக்காரர்கள்னா கப்பம் கட்டுறவங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இந்த பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா போலிகார் என்று குறிப்பிட்டனர். ஓகேங்களா, இவ்வமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டது. வாரங்கல்லை சார்ந்த பிரதாபருத்திரன் ஆட்சி காலத்தில் காகதிய அரசியல் இப்பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. மதுரை நாயக்கராக 1529 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர் தம் அமைச்சரான அரியநாதரின் உதவியோடு தமிழகத்தில் இம்முறையை அறிமுகப்படுத்துறாரு. பரம்பரையாக 22 பாளையக்காரர்கள் இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. பாளையக்காரரால் வரி வசூலிப்பதிலும் நிலப்பகுதிகளை நிர்வகிப்பதிலும் வழக்குகளை விசாரிப்பதிலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் தன்னிச்சையாக செயல்பட முடிந்தது. அவர்களது காவல் காக்கும் கடமை படிக்காவல் என்றும் அரசு காவல் என்றும் அழைக்கப்பட்டது. பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாயக்காட்சியாளர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள பாளையக்காரர்கள் உதவி புரிஞ்சிருக்கிறாங்க. பாளையக்காரர்களுக்கும் அரசர்களுக்கும் இடையேயான தனிப்பட்ட உறவு மற்றும் புரிதல் மதுரை நாயக்கர்களால் இம்முறை நிறுவப்பட்டதிலிருந்து 200 ஆண்டுகளுக்கு மேலாக, அதாவது ஆங்கிலேயர் இந்நிலப்பகுதிகளை தங்கள் வசம் கொண்டு வரும் வரை நீடித்திருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்கள் அப்படின்னு 2 பிரிவா பிரிச்சிருந்தாங்க. நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட 72 பாளையங்களுள் கிழக்கு மற்றும் மேற்கு என்ற 2 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்த பாளையங்களே முக்கியத்துவம் பெற்றவையாக கருதப்பட்டது. கிழக்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் சாத்தூர், நாகலாபுரம், எட்டயாபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி ஆகியனவும், மேற்கில் அமையப்பெற்ற முக்கியமான பாளையங்கள் ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர், அதெல்லாம் என்ன சொல்றாங்க உங்களுக்கு மேற்கில் அமையப்பெற்ற பாளையம் சொல்றாங்க. ஓகே, அடுத்து பாருங்க பாளையக்காரர்களின் புரட்சி.
ஓகேவா. எப்ப நடந்தது அப்படின்னா 1755 இருந்து 1801 முடியும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் யார் பண்றா, பூலித்தேவர் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாரு. பூலித்தேவரின் புரட்சி அப்படின்னு சொல்றாங்க. அது எப்ப நடந்தது, 1755 இருந்து 1767 முடியும். ஓகேங்களா. கர்னல் ஹரன் ஓகேவா தலைமையிலான கம்பெனியின் படை ஒன்றை அழைத்துக் கொண்டு மார்ச் 1755 மாபூஸ் கான் ஓகேவா மாபூஸ் கான் திருநெல்வேலிக்கு செல்றார். இவர் யாரு, ஆற்காடு நவாபின் சகோதரர். மதுரை எளிதில் அவர்களது கையில் வீழ்ந்தது. மதுரையை கைப்பற்றுகிறாங்க ஃபர்ஸ்ட். அதன் பின் தொடர்ந்து கம்பெனிக்கு கீழ்ப்படிய மறுத்து வந்த பூலித்தேவரை அடக்க கர்னல் ஹரான் பணிக்கப்படுறாரு. ஓகேவா. ஸோ மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்களிடம் பூலித்தேவர் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ பீரங்கிகளின் தேவையையும் துணைக்கலை பொருட்கள் மற்றும் படை வீரர்களின் ஊதியம் உள்ளிட்ட காரணங்களினால் ஹரான் தனது திட்டத்தை கைவிட்டு மதுரைக்கு திரும்பி போயிடுறார். கம்பெனி நிர்வாகம் அவரை திரும்ப அழைத்ததோடு நிரந்தர பணி நீக்கமும் செஞ்சுறாங்க அவரை. அடுத்து பாருங்க, பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களின் கூட்டமைப்பும் நட்பு கூட்டணியும். நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக செயல்பட்டு வந்த மியானா, முடிமையா, நபிகான், கட்டாக் என்னும் 3 பத்தானிய அரசுகளின் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் பொறுப்பு வச்சிருக்கிறாங்க. அவர்கள் ஆற்காடு நவாப்பான முகமது அலிக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவு வச்சிருக்கிறாங்க. அவர்களோடு பூலித்தேவர் நெருக்கமான நட்புறவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். மேலும் பூலித்தேவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு ஒன்றையும் ஏற்படுத்துறாரு. சிவகிரி பாளையக்காரர் நீங்களாக பிற மறவர் பாளையக்காரர்கள் யாவும் அவரை ஆதரித்தனர். எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சியும் கூட இக்கூட்டமைப்பில் இணையவில்லை. ஓகேங்களா. மேலும் ஆங்கிலேயர்கள் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்களின் ஆதரவை பெறாங்க. பூலித்தேவர் மைசூரின் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களது ஆதரவினை பெற முயற்சிக்கிறார். ஏற்கனவே மராத்தியர்களோடு கடுமையான மோதலில் ஈடுபட்டிருந்த ஹைதர் அலியால் பூலித்தேவருக்கு உதவி செய்ய முடியல. அடுத்து பாருங்க, களக்காடு போர் அப்படின்னு ஒரு போர் நடக்குது. நவாப் கூடுதல் படைகளை மாபூஸ் கானுக்கு அனுப்பி திருநெல்வேலிக்கு செல்லும் படையை பலப்படுத்துறாரு. மேலும் கம்பெனியின் 1000 சிப்பாய்களோடு நவாபால் அனுப்பப்பட்ட 600க்கும் மேற்பட்ட படை வீரர்களையும் மாபூஸ் கான் பெறாரு. மேலும் அவருக்கு கர்நாடக பகுதியில் இருந்த குதிரைப்படை மற்றும் காலாட்படையின் ஆதரவும் இருந்திருக்கு. மாபூஸ் கான் களக்காடு பகுதியில் தனது படைகளை நிலைநிறுத்தும் முன்பாக திருவிதாங்கூரின் 2000 வீரர்கள் பூலித்தேவரின் படைகளோடு இணைஞ்சிக்கிறாங்க. களக்காட்டில் நடைபெற்ற போரில் மாபூஸ் கானின் படைகள் தோற்கடிக்கப்படுது பூலித்தேவரால். அடுத்து பாருங்க, யூசுப் கானும் பூலித்தேவரும். பூலித்தேவர் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்ட பாளையக்காரர்கள் எதிர்ப்பு திருநெல்வேலி பகுதியில் ஆங்கிலேயர் நேரடியாக தலைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. திருவிதாங்கூர் மன்னனின் ஆதரவோடு 1756 முதல் 1763 வரையிலான காலத்தில் பூலித்தேவர் தலைமையிலான திருநெல்வேலி பாளையக்காரர்கள் நவாப்பின் அதிகாரத்தை எதிர்ப்பதையே முழு நோக்கமாக கொண்டிருக்கிறார். கம்பெனியரால் அனுப்பப்பட்ட யூசுப் கான் ஓகேங்களா திருச்சிராப்பள்ளியில் இருந்து தான் எதிர்பார்த்த பெரும் பீரங்கிகள் மற்றும் வெடிப்பொருட்கள் வந்து சேரும் வரை பூலித்தேவர் மீது தாக்குதல் தொடுக்க அவர் ஆயத்தமாகவில்லை. ஓகேங்களா. பிரெஞ்சு படைகளோடு ஒரு புறமும் ஹைதர் அலி மற்றும் மராத்தியரோடு மறுபுறமும் ஆங்கிலேயர் போரில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் பீரங்கி படைகள் செப்டம்பர் 1760 தான் வந்து சேரும். யூசுப் கான் நெற்கட்டும் செவலில் கோட்டையை முற்றுகையிடுவதற்காக நடத்திய இத்தாக்குதல் 2 மாதங்கள் நீடிக்குது. 1761 மே 16 வந்து பூலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள் யூசுப் கானின் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துடுறாங்க. ஓகேவா. என்னென்ன அப்படின்னா நெற்கட்டும் செவல் 1, வாசுதேவநல்லூர் மற்றும் பனையூர்ல இருக்கிற கோட்டைகள்லாம் கைப்பற்றிடுறாங்க யூசுப் கான். இதற்கிடையே பாண்டிச்சேரியை கைப்பற்றிய ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்களின் முக்கியத்துவத்தை முழுவதுமாக குறைத்திருந்தனர். இதன் விளைவாக பிரெஞ்சுக்காரர்களின் உதவி கிடைக்காது என்றுணர்ந்த பாளையக்காரர்களின் ஒற்றுமை உடைய தொடங்கியது. இதையடுத்து
திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை மற்றும் சுரண்டை ஆகிய பகுதிகள் எதிரணியருக்கு தங்கள் ஆதரவை அளிக்க தொடங்கியிருக்காங்க. கம்பெனியின் நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய யூசுப் கான் மீது நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கில் போட்டுறாங்க. ஓகேங்களா. பூலித்தேவரின் வீழ்ச்சி. கான் சாஹிப் காலமானதை தொடர்ந்து நாடிழந்த நிலையில் சுற்றி வந்த பூலித்தேவர் திரும்பி வந்து 1764 நெற்கட்டும் சவலை மீண்டும் கைப்பற்றாரு. எனினும் 1767 கேப்டன் கேம்பெல் என்பவரால் தோற்கடிக்கப்படுறாரு. தப்பி சென்ற அவர் நாடிழந்த நிலையிலேயே காலமாகிறாரு பூலித்தேவர். ஒண்டி வீரன் பத்தி கொடுத்துற. ஒண்டி வீரன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேவா. ஸோ ஒண்டி வீரன் பூலித்தேவரின் படைப்பிரிவுகளில் ஒன்றுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு, தலைமையேற்று இருந்திருக்காரு. அவர் பூலித்தேவரோடு இணைந்து போரிட்ட அவர் கம்பெனி படைகளுக்கு பெரும் சேதங்களை ஏற்படுத்தியிருக்காரு. செவிவழி செய்தியின்படி ஒரு போரில் அவரது கை துண்டிக்கப்பட்டதாகவும் அதனால் பூலித்தேவர் பெரிதும் வருந்தியதாகவும் தெரிகிறது. ஆனால் ஒண்டி வீரன் எதிரியின் கோட்டையில் தான் நுழைந்து பல தலைகளை கொய்தமைக்காக தமக்கு கிடைத்த பரிசு என்று கூறியுள்ளார். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா வேலு நாச்சியார் பத்தி பார்க்க போறோம். 1730 இருந்து 1796 முடியும். ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு 1730 அரச குடும்பத்தின் ஒரே பெண் வாரிசாக வேலு நாச்சியார் பிறக்கிறாங்க. மன்னருக்கு ஆண் வாரிசு இல்லை. அரச குடும்பத்தால் வளரி, சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளிலும் போர்க்கருவிகளை கையாளுவதற்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வளர்க்கப்படுறாங்க வேலு நாச்சியார். ஓகேங்களா. மேலும் அவர் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற மொழிகளில் வல்லமை பெற்றிருந்ததோடு குதிரையேற்றத்திலும் வில்வித்தையிலும் திறமையானவராக விளங்கியிருக்காங்க. தனது 16வது வயதில் வேலு நாச்சியார் சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை திருமணம் செய்கிறாங்க. வெள்ளச்சி நாச்சியார் என்ற பெண் மகவையும் பெற்றெடுத்தார். ஓகேவா. ஸோ அவங்களுக்கு திருமணம் நடக்குது. திருமணம் நடந்த என்ன, ஒரு பெண் குழந்தை இருக்குது. அவங்க பேர் வந்து என்னது, வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு சொல்றாங்க. 1772 ஆற்காடு நவாபும் லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையார் கோவில் அரண்மனையை தாக்குறாங்க. இதனால் மூண்ட போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்படுறாரு. ஓகேங்களா. தன் மகளோடு தப்பி சென்ற வேலு நாச்சியார் கோபால நாயக்கரின் பாதுகாப்புல திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில 8 ஆண்டுகள் வாழ்றாங்க. ஓகேங்களா. ஸோ மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலு நாச்சியார் என்ன பண்றாங்கன்னா ஒரு படைப்பிரிவை உருவாக்கியதோடு கோபால நாயக்கர் மட்டுமல்லாமல் ஹைதர் அலியோடும் கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டார். வேலு நாச்சியாரின் சார்பில் ஹைதர் அலிக்கு தளவாய், ஓகேங்களா, தாண்டவராயனார் எழுதிய கடிதத்தில் ஆங்கிலேயரை தோற்கடிக்கும் பொருட்டு 5000 காலாட்படைகளும் 5000 குதிரை படைகளும் அனுப்பும்படி அவரிடம் கோரிக்கை வைக்கிறாங்க. வேலு நாச்சியார் உருது மொழியில் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிணக்குகளை கடிதத்தில் விவரித்திருக்கிறார். ஓகேங்களா. இங்க பாருங்க, கோபால நாயக்கர் பத்தி கொஞ்சம் டீடைல் கொடுத்திருக்காங்க. விருப்பாட்சியின் பாளையக்காரரான கோபால நாயக்கர். கோபால நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில் மணப்பாறையின் லட்சுமி நாயக்கரும் தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கரும் இடம்பெற்றிருந்திருக்காங்க. தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவு குழுவை அனுப்பி வைத்த திப்பு சுல்தானால் கோபால நாயக்கர் ஈர்க்கப்படுறார். கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்த அவர் பின் நாட்களில் கட்டபொம்மனின் சகோதரரான ஊமைத்துறையோடு இணைகிறாரு. அவர் உள்ளூர் விவசாயிகளின் ஆதரவுடன் ஆனைமலையில் கடும் போர் புரிகிறாரு. ஆயினும் பிரிட்டிஷ் படைகளால் இவர் 1801 வெற்றி கொள்ளப்படுறாரு. ஓகேங்களா. ஓகே. ஸோ வேலு நாச்சியார் என்ன பண்றாங்க, தான் ஆங்கிலேயரோடு மோதுவதில் தீவிரமாக இருப்பதை தெளிவுபடுத்துறாரு. அவரது மன உறுதியை பார்த்து வியந்த ஹைதர் அலி தனது திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான சையதிடம் அவருக்கு வேண்டிய இராணுவ உதவிகளை வழங்குமாறு ஆணையிடுறார். ஓகேங்களா. ஹைதர் அலி வேலு நாச்சியார் பிரிட்டிஷாரின் ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கும் இடத்தை அறிந்து கொள்ள உளவாளிகளை நியமிக்கிறாங்க. கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியின் இராணுவ உதவியோடு அவர் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றாரு. மருது சகோதரர்களின் உதவினால் அவர் அரசியாக திருமணம் பண்றாங்க, முடி சொல்றாங்க. இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனியாதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி என்ற பெருமை
வேலுநாச்சியாருக்கு சேரும். வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்த குயிலி உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று வழிநடத்தினார். உடையாள் என்பது குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயராகும். குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்துக் கொண்டு அப்படியே சென்று பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கில் இருந்த அனைத்து தளவாடங்களையும் அழிச்சிருக்காங்க. தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. எப்போ 1780. இது நம்ம பார்க்க போறது வீரபாண்டிய கட்டபொம்மனின் கழகம். ஓகேங்களா? 1790 to 1799 9 ஆண்டுகள் நடந்திருக்கு. தன் தந்தையாரான ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மனின் இறப்பிற்கு பின் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக தனது 30வது வயதுல வீரபாண்டிய கட்டபொம்மன் பொறுப்பேற்கிறார். கம்பெனி நிர்வாகிகளான ஜேம்ஸ் லண்டன் மற்றும் காலின் ஜாக்சன் என்போர் இவரை அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராகவே கருதியிருக்கிறாங்க. எனினும் தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் கட்டபொம்மனுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் மோதல் போக்கை ஏற்படுத்தது. 1781 கம்பெனியாருடன் நவாப் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையின்படி மைசூரின் திப்பு சுல்தானுடன் ஆற்காடு நவாப் போர் புரிந்து கொண்டிருந்த போது கர்நாடக பகுதியில் வரி மேலாண்மையையும் நிர்வாகமும் கம்பெனியின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கு. வசூலிக்கப்பட்ட வரியில் 1/6 பங்கு நவாப்பிற்கும் அவர் குடும்ப பராமரிப்பிற்கும் என ஒதுக்கப்பட்டது. இவ்வாறு பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து வரி வசூலிக்கும் உரிமையை கம்பெனி பெற்றிருந்தது. அனைத்து பாளையங்களிலிருந்தும் வரிகளை வசூலிக்க கம்பெனி அதன் ஆட்சியாளர்களை நியமித்திருந்தது. ஆட்சியர்கள் பாளையக்காரர்களை அவமானப்படுத்தியதோடு வரிகளை வசூலிக்க படையினை பயன்படுத்தினர். இதுவே கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே பெரும் பகை ஏற்பட அடிப்படையாக அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜாக்சனோடு ஏற்பட்ட மோதல். ஓகேங்களா? கட்டபொம்மனில் இருந்து வசூலிக்கப்பட வேண்டிய நிலுவையானது 1798 ஆண்டு வாக்கில் 3310 பக்கோடாக்களாக இருந்தது. ஓகேங்களா? அதாவது கட்டபொம்மன் கட்ட வேண்டிய வரி. ஓகேங்களா? இவற்றை வசூலிப்பதற்காக ஜாக்சன் என்ற கர்வம் உள்ள ஆட்சியர் இராணுவத்தை அனுப்ப முனைந்த போது மதராஸ் அரசாங்கம் அதற்கு அனுமதி அளிக்க மறுத்தது. 1798 ஆகஸ்ட் 18 ராமநாதபுரத்தில் தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு அவர் ஆணை பிறப்பிக்கிறார். ஆனால் கட்டபொம்மன் மேற்கொண்ட முயற்சி பலனளிக்காததோடு குற்றாலம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களிலும் ஜாக்சன் அவரை சந்திக்க மறுக்கிறாரு. இறுதியாக 1798 செப்டம்பர் 19 அன்று அனுமதி அளித்ததன் பேரில் கட்டபொம்மன் ராமநாதபுரத்தில் ஜாக்சனை சந்திக்கிறாங்க. ஆணவத்தின் மொத்த உருவமாக திகழ்ந்த ஜாக்சனின் முன்பு கட்டபொம்மன் 3 மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 3 மணி நேரம் என்ன பண்ணிட்டாங்க? கட்டபொம்மனை நிற்க வச்சிருக்காங்க. ஆபத்தை உணர்ந்த கட்டபொம்மன் தன் அமைச்சரான சிவசுப்பிரமணியாருடன் தப்பி செல்ல முயற்சிக்கிறாரு. உடனடியாக ஊமதுரை தன் ஆட்களோடு கோட்டைக்குள் நுழைந்து கட்டபொம்மன் தப்ப உதவி செய்கிறார். ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதல் லெப்டினன்ட் கிளார்க் உள்ளிட்ட சிலர் கொல்லப்படுறாங்க. சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறார். மதராஸ் ஆட்சி குழுவின் முன்பாக ஆஜராதல். ஓகேவா? வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்றாரு? ஆஜராகிறார். பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பிய கட்டபொம்மன் ஆட்சியர் ஜாக்சன் தன்னை எவ்வாறெல்லாம் அவமானப்படுத்தினார் என்பதை மதராஸ் ஆட்சி குழுவிற்கு தெரியப்படுத்துறார். அக்குழு வில்லியம் ஃப்ரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காஜா மேஜர், ஓகேவா, காஜா மேஜர் ஆகியோர் அடங்கிய குழுவின் முன்பாக ஆஜராகும்படி கட்டபொம்மனை பணித்தது. இதற்கிடையே சிவசுப்பிரமணியாரை சிறையிலிருந்து விடுவித்தும் கலெக்டர் ஜாக்சனை பணி இடைநீக்கம் செய்தும் ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் உத்தரவிடுறாரு. குழுவின் முன்பாக 1798 டிசம்பர் 15 அன்று கட்டபொம்மன் ஆஜராகி ராமநாதபுரத்தில் நிகழ்ந்தவற்றெல்லாம் விளக்கமா சொல்றார். கட்டபொம்மன் குற்றவாளி அல்ல என்று குழு முடிவு செய்து ஜாக்சன் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டு அவரது இடத்தில் புதிய ஆட்சியாளராக SR லூசிங்டன் என்பவர் நியமிக்கப்படுறார். கட்டபொம்மனும் நிலுவைத் தொகையில் 1080 பக்கோடாக்கள் நீங்களாக பிற நிலுவைத் தொகையினை செலுத்தியிருந்தார். கட்டபொம்மனும் பாளையக்காரர்களின் கூட்டமைப்பும். இதற்கிடையே திண்டுக்கல்லின் ஓகேவா கோபால நாயக்கர் ஆனைமலையின்
யதுல் நாயக்கர் போன்ற அருகாமையில் இருந்த பாளையங்களை உள்ளடக்கிய தென்னிந்திய கூட்டமைப்பை சிவகங்கையின் மருதுபாண்டியர்கள் ஏற்படுத்தியிருந்தனர். மருதுபாண்டியர் அதன் தலைவராக செயல்பட்டிருக்காரு. திருச்சிராப்பள்ளி அறிக்கை தயாரிக்கப்படுது. இக்கூட்டமைப்பு கட்டபொம்மனின் ஆர்வத்தை தூண்டியது. மருது சகோதரர்களை கட்டபொம்மன் சந்திப்பதை ஆட்சியர் லூசிங்டன் தடுக்க முயற்சிக்கிறாரு. ஆனால் மருது சகோதரர்களும் கட்டபொம்மனும் இணைந்து ஆங்கிலேயரை எதிர்ப்பது என்று முடிவெடுக்கிறாங்க. கட்டபொம்மன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சிவகிரி பாளையக்காரர்களை தங்களோடு இணைக்க முயற்சிக்கிறார். அவர் அதற்கு மறுத்துறார். அதனால் சிவகிரியை நோக்கி கட்டபொம்மன் முன்னேறுறாரு. ஆனால் சிவகிரி பாளையத்தினர் கம்பெனிக்கு கப்பம் கட்டி வந்திருக்காங்க. அதனால் கட்டபொம்மனின் சிவகிரி நோக்கிய படை நகர்வை தங்களுக்கு விடப்பட்ட சவாலாகவே கம்பெனியார் கருதினர். கம்பெனி தனது படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டது. ஓகேங்களா. பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை மே 1799 அன்னாவது மதராஸில் இருந்த வெல்லெஸ்லி பிரபு திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் மற்றும் மதுரை ஆகிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவு போடுறாங்க. படைகளுக்கு மேஜர் பானர்மேன் ஓகேவா தலைமையேற்கிறாரு. திருவிதாங்கூர் படைகளும் பிரிட்டிஷ் படைகளோடு இணையுது. கட்டபொம்மனை சரணடைய கோரிய நிபந்தனை ஒன்று 1791 செப்டம்பர் 1 அன்று வழங்கப்படுது. சரணடையணும் அப்படின்ட்டு. கட்டபொம்மனின் பிடிகூடாத பதிலால் மேஜர் பானர்மேன் கோட்டையை தாக்குறாரு. பானர்மேன் செப்டம்பர் 5 அன்று முழு படையையும் பாஞ்சாலங்குறிச்சி கொண்டு வந்து நிறுத்துறாரு. அவர்கள் கோட்டையின் அனைத்து தொடர்புகளையும் துண்டிக்கிறாங்க. பானர்மேன் ராமலிங்கரை தூதனுப்பி கட்டபொம்மனை சரணடையுமாறு கேட்டுக்கொண்டார். கட்டபொம்மன் மறுக்கிறாரு. கோட்டையின் ரகசியங்கள் அனைத்தையும் ராமலிங்கர் சேகரிக்கிறாரு. அவரது அறிக்கையை அடிப்படையாக கொண்டு பானர்மேன் தாக்குதல் உத்திகளை வடிவமைக்கிறாரு. கோலார்பட்டியில் நடைபெற்ற மோதலில் சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்படுறார். கட்டபொம்மன் தூக்கிலிடப்படல். ஓகேங்களா. கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பி செல்றாரு. ஓகேங்களா. பிரிட்டிஷார் அவரது தலைக்கு ஒரு வெகுமதியை நிர்ணயிக்கிறாங்க. ஓகேங்களா. எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசர்களால் துரோகம் இழைக்கப்பட்ட கட்டபொம்மன் இறுதியில் பிடிபடப்படுறாரு. சிவசுப்பிரமணியனார் நாகலாபுரத்தில் செப்டம்பர் 13 அன்று தூக்கிலப்பட்டுறாங்க. பானர்மேன் விசாரணை என்ற பெயரில் ஒரு கேலி கூத்தை பாளையக்காரர்களின் முன்பாக அக்டோபர் 16 அன்று அரங்கேற்றாரு. விசாரணையின் போது கட்டபொம்மன் தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஏற்றுக்கொள்றாரு. திருநெல்வேலிக்கு மிக அருகே உள்ள கயத்தாரின் பழைய கோட்டைக்கு முன்பாக இருந்த புளியமரத்தில் சக பாளையக்காரர்களின் முன்னிலையில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்படுறார். இவ்வாறு போற்றுதலுக்குரியவராக தெரிந்த பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரர் கட்டபொம்மனின் வாழ்க்கை முடிவு பெறுது. அவர் மீது புனையப்பட்ட நாட்டுப்புற பாடல்கள் பலவும் அவரது நினைவை மக்களிடையே உயிர்ப்புடன் தக்க வைத்துக் கொள்ள உதவுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது மருது சகோதரர்கள். ஓகேங்களா. பெரிய மருது என்ற வெள்ள மருது மற்றும் அவரது தம்பியான சின்ன மருது ஆகிய இருவரும் சிவகங்கையின் முத்துவடுகநாதரின் திறமையான படை தளபதிகள். காளையார் கோவில் போரில் முத்துவடுகநாதர் இறந்த பின் வேலுநாச்சியாருக்கு அரசுரிமையை மீட்டுக் கொடுக்க மருது சகோதரர்கள் அரும்பாடு படுறாங்க. 18ஆம் நூற்றாண்டின் கடைசி ஆண்டுகளில் மருது சகோதரர்கள் பிரிட்டிஷாரை எதிர்க்க திட்டமிடுறாங்க. கட்டபொம்மனின் இறப்பிற்கு பின்னர் அவரது சகோதரர் ஊமைத்துறையோடு இணைந்து பணியாற்றுறாங்க. அவர்கள் நவாபுக்கு சொந்தமான களஞ்சியங்களை கொள்ளையிடுவதோடு கம்பெனியின் படைகளுக்கு பெரும் சேதத்தையும் அழிவையும் ஏற்படுத்துறாங்க. மருது சகோதரர்களின் கழகம் 1800 இருந்து 1801. ஓகேங்களா. கட்டபொம்மனின் கழகம் 1799 ஒடுக்கப்பட்ட போதும் 1800 மீண்டும் கழகம் வெடித்தது. பிரிட்டிஷாரின் குறிப்புகளில் இது 2வது பாளையக்காரர் போர் என்று குறிப்பிட்டு வச்சிருக்காங்க. இப்போரானது சிவகங்கையின் மருது பாண்டியார், திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர், மலபாரின் கேரளவர்மா, மைசூரின் கிருஷ்ணப்பா மற்றும் தூண்டாஜி ஆகியோர் அடங்கிய கூட்டமைப்பால் வழிநடத்தப்பட்டது. விருப்பாட்சியில் ஏப்ரல் 1800 சந்தித்த அவர்கள் கம்பெனியாருக்கு எதிராக கிளர்த்தெழ முடிவெடுக்கிறாங்க. கோயம்புத்தூரில் ஜூன் 1800 ஏற்பட்ட எழுச்சி அதிவேகமாக ராமநாதபுரத்திற்கும் மதுரைக்கும் பரவுது.
நிலைமையை புரிந்து கொண்ட கம்பெனியார் மைசூரின் கிருஷ்ணப்பா மீதும் மலபாரின் கேரளவர்மா மீதும் மேலும் சிலர் மீதும் போர் தொடுக்கப் போவதாக அறிவிக்கிறாங்க. கோயம்புத்தூர், சத்தியமங்கலம் மற்றும் தாராபுரம் ஆகிய பகுதிகளில் பாளையக்காரர்கள் பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்படுறாங்க. கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமைத்துரையும் சவத்தையாவும் பிப்ரவரி 1801 பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பி கமுதியில் பதுங்கியிருப்பதை அறிந்த சின்னமருது அவர்களை தனது தலைமையிடமான சிறுவயலுக்கு அழைத்து செல்றார். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை மிக குறைந்த காலத்தில் மீண்டும் கட்டி முடிக்கப்படுது. காலின் மெக்காலே தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் ஏப்ரலில் மீண்டும் கோட்டையை முற்றுகையிட்டதால் அவர்கள் மருது சகோதரரிடம் சிவகங்கையில் அடைக்கலம் போடுறாங்க. தப்பியோடியவர்களை ஒப்படைக்கும்படி மருது சகோதரர்கள் வலியுறுத்தப்பட்டனர். ஆனால் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். இதையடுத்து கர்னல் அக்னியும் கர்னல் இன்னஸும் சிவகங்கையை நோக்கி படையெடுத்து செல்றாங்க. மருது சகோதரர்கள் ஜூன் 1801 நாட்டின் விடுதலையை முன்னிறுத்திய ஒரு பிரகடனத்தை வெளியிட்டனர். இதுவே திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை என்று அழைக்கப்படுது. 1801 பேரறிக்கை. ஓகேவா? அதான் சொல்றாங்க திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னா என்ன? பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டல, சாதி, சமய, இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதற்காக முதலில் விடுவிக்கப்பட்ட அறைகூவலே 1801 பேரறிக்கை அப்படின்னு சொல்றாங்க. இப்பேரறிக்கை திருச்சியில் அமையப்பெற்ற நவாபின் கோட்டையின் முன் சுவரிலும் ஸ்ரீரங்கம் கோவிலின் சுற்றுச்சுவரிலும் ஒட்டப்படுது. ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட விளைந்த தமிழக பாளையக்காரர்கள் பலரும் ஒன்று திரண்டுறாங்க. சின்னமருது ஏறத்தாழ 20,000 ஆட்களை ஆங்கிலேயருக்கு எதிராக திரட்டுறார். வங்காளம், சிலோன், மலேயா ஆகிய இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷ் படைகள் விரைந்து வந்தன. புதுக்கோட்டை, எட்டயாபுரம் மற்றும் தஞ்சாவூரின் அரசர்கள் பிரிட்டிஷாருடன் கைகோர்த்துறாங்க. ஓகேங்களா? ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கை என்ற உத்தி விரைவில் பாளையக்காரர்களின் படைகள்ல பிரிவினையை ஏற்படுத்துது. அடுத்து பாருங்க, சிவகங்கையின் வீழ்ச்சி. ஆங்கிலேயர்கள் மே 1801 தஞ்சாவூரிலும் திருச்சியிலும் இருந்த கிளர்ச்சியாளர்களை தாக்குறாங்க. கிளர்ச்சியாளர்கள் பிரான்மலையிலும் காளையார் கோவிலும் தஞ்சம் போடுறாங்க. அவர்கள் பிரிட்டிஷ் படைகளால் மீண்டும் தோற்கடிக்கப்படுறாங்க. இறுதியாக வலுவான இராணுவமும் சிறப்பான தலைமையும் கொண்ட ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை விஞ்சி நின்றது. ஓகேங்களா? ஸோ கழகம் தோற்றதால் 1801 சிவகங்கை திரும்பவும் ஆங்கிலேயரோட இணைக்கப்படுது. ராமநாதபுரத்திற்கு அருகே அமைந்துள்ள திருப்பத்தூர் கோட்டையில் 1801 அக்டோபர் 24 அன்று மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்படுறாங்க. ஊமைத்துறையும் சவத்தையாவும் பிடிக்கப்பட்டு 1801 நவம்பர் 16 பாஞ்சாலங்குறிச்சியில தலையின பண்றாங்க, துண்டிக்கப்படுறார். கிளர்ச்சியாளர்களில் 73 பேர் பிடிக்கப்பட்டு மலேசியாவின் பினாங்கு நாட்டுக்கு நாடு கடத்தப்படுறாங்க. ஓகேங்களா? பாளையக்காரர்கள் வீழ்ச்சி அடைந்தாலும் அவர்களது வீரமும் தியாகமும் எதிர்கால சந்ததிகளை ஈர்ப்பதாக அமைந்தது. இதனால் மருது சகோதரர்களின் கழகம் தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்படுவதோடு தமிழக வரலாற்றில் தனித்துவம் பெற்றதாகவும் கருதப்படுது. பார்க்க போது கர்நாடக உடன்படிக்கை அப்படின்னா என்ன? ஓகேங்களா? கர்நாடக உடன்படிக்கை 1801 நிறுவப்படுது. 1799 மற்றும் 1801 பாளையக்காரர்களின் கழகம் அடக்கப்பட்டதன் விளைவு தமிழகத்தில் இருந்த அனைத்து உள்ளூர் குடித்தலைமையினரின் எண்ணங்களையும் நீர்த்து போக செய்தது. 1801 ஜூலை 31 ஏற்பட்ட கர்நாடக உடன்படிக்கையின் விதிகளின்படி பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியதோடு பாளையக்காரர் முறையும் முடிவுக்கு வந்ததுடன் அனைத்து கோட்டைகளும் இடிக்கப்பட்டு அவர்களது படைகளும் கலைக்கப்படுது. அடுத்தது பாருங்க, தீரன் சின்னமலை பத்தி பார்க்க போறோம். 1756 1805 முடியும் அவருடைய காலம். தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்ட தீரன் 1756 பிறக்கிறார். இவர் சிலம்பு, வில்வித்தை, குதிரையேற்றம் மட்டுமல்லாமல் நவீன போர் முறைகளையும் கற்றிருக்கிறாரு. கொங்கு பகுதியில் குடும்பம் மற்றும் நிலப்பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்திருக்கார். அப்பகுதி மைசூர் சுல்தானின் கட்டுப்பாட்டில் இருந்தது. திப்புவின் திவான் முகமது அலி என்பவரால் வரி வசூலிக்கப்பட்டது. ஒருமுறை திவான் வசூலிக்கப்பட்ட வரிப்பணத்தோடு மைசூருக்கு திரும்பி கொண்டிருந்த போது தீர்த்தகிரி அவரை வழிமறித்து வரிப்பணம் முழுவதையும் பறித்து கொண்டார். இவர் முகமது அலியிடம் சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையே வரிப்பணத்தை பிடுங்கிக் கொண்டதாக சுல்தானுக்கு போய்ச்சொல் என்று அறிவுறுத்தியிருக்கார்.
அதன் பிறகு தீரன் சின்னமலை என்று அவர் அழைக்கப்படலானார். அவமதிப்புக்குள்ளான திவான் சின்னமலையை தாக்க படையை அனுப்புறாரு. இரு படைகளும் நொய்யல் ஆற்றங்கரையில் மோதி கொண்டன. அதில் சின்னமலை வெற்றி பெறார். திப்புவின் இறப்பிற்கு பிறகு ஒரு கோட்டையை எழுப்ப தீரன் சின்னமலை அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடுறாரு. எனவே அவ்விடம் ஓடா நிலை என்று அழைக்கப்படுது. அவர் பிடிபடாமல் இருப்பதற்காக கொரில்லா போர் முறைகளை கையாண்டாரு. இறுதியாக அவரையும் அவர் சகோதரர்களையும் கைது செய்த ஆங்கிலேயர்கள் அவரை சங்ககிரியில் சிறையில அடைக்கிறாங்க. ஆங்கிலேய ஆட்சியை ஏற்க வற்புறுத்தப்பட்ட போது அவர்கள் அதற்கு இணங்க மறுத்தனர். அதனால் 1805 ஜூலை 31 அன்று சங்ககிரி கோட்டையின் உச்சியில் அவர்கள் தூக்கில போடுறாங்க. அடுத்து பாருங்க, வேலூர் புரட்சி 1806. தென் தமிழகத்தின் பாளையக்காரர்கள் அனைவரையும் ஒடுக்குவதற்கு முன்பாகவே கிழக்கிந்திய கம்பெனி 1792 திப்புவோடு ஏற்பட்ட போரின் முடிவில் சேலம் மற்றும் திண்டுக்கல் வருவாய் மாற்றங்களை பெற்றுக்கொண்டது. 1799 நடந்த ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் கோயம்புத்தூர் இணைக்கப்பட்டது. 1798 ஆண்டு தஞ்சாவூரின் அரசர பகுதியின் இறையாண்மை உரிமையை ஆங்கிலேயருக்கு விட்டுக் கொடுத்து அதே ஆண்டு கப்பம் கட்டும் நிலைக்கு தள்ளப்படுறாங்க. கட்டபொம்மன் எதிர்ப்பு, ஓகேவா, மருது சகோதரர்களின் எதிர்ப்பு ஆகியவற்றை ஒடுக்கிய பின்பு பிரிட்டிஷார் ஆற்காடு நவாபை விசுவாசமற்றவர் என்று குற்றம் சுமத்தி அவர் மீது கட்டாயப்படுத்தி ஒரு ஒப்பந்தத்தை திணிக்கிறாங்க. 1801 ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி ஆற்காடு நவாப் வட ஆற்காடு, தென் ஆற்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களை அவற்றை நிர்வகிக்கும் அதிகாரத்தோடு ஒப்படைத்துவிட வேண்டும் என்று ஒப்பந்தம் போடுறாங்க. இந்திய வீரர்களின் மனக்குறை, ஓகேங்களா, ஆனாலும் எதிர்ப்பு அடங்கிவிடவில்லை. வெளியேற்றப்பட்ட சிற்றரசுகளும் நில சுவாந்தார்களும் கம்பெனி அரசுக்கு எதிராக எதிர்கால திட்டம் குறித்து நிதானமாக சிந்தித்து கொண்டே இருந்திருக்கிறாங்க. இதன் விளைவாக வெளியிடப்பட்டதே 1800 ஆண்டு வேலூர் புரட்சி. புரட்சியின் இறுதி நிகழ்வு அந்நிய ஆட்சியை தூக்கி எறிவதை நோக்கமாக கொண்டிருந்தது. பிரிட்டிஷாரின் இராணுவத்தில் சிப்பாயாக பணியாற்றியவர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்படுது, பதவி உயர்வுக்கான வாய்ப்பு குறைவாகவே இருந்தது ஆகியவற்றை நினைத்து கடுமையான கோபத்துடனே பணியாற்றி கொண்டிருந்திருக்காங்க சிப்பாய்கள். தங்களின் சமூக மற்றும் சமய நம்பிக்கைகளுக்கு ஆங்கிலேய அதிகாரிகள் குறைவாக மதிப்பளித்ததும் மேலும் அவர்களின் கோபத்தை வலுப்படுத்தது. விவசாய பின்னணி கொண்ட வீரர்களின் வேளாண் சிக்கலும் அவர்களை மேலும் சிரமப்படுத்தது. சோதனை அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலக்குத்தகை முறையில் ஒரு நிலையற்ற தன்மை காணப்பட்டதாலும் 1805 பஞ்சம் ஏற்பட்டதாலும் பல சிப்பாய்களின் குடும்பங்கள் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாராங்க. திப்புவின் மகன்களும் அவர்தம் குடும்பத்தினரும் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்ட வேளையில் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தும் அந்த வாய்ப்பு கூடி வந்தது. புரட்சி ஏற்படுவதற்கான இயக்க சக்தியாக தலைமை தளபதி, ஓகேவா, சர் ஜான் கிரடாக் வெளியிட்ட புதிய இராணுவ விதிமுறையும் அமையுது. என்ன அந்த புதிய விதினா, புதிய விதிமுறையின்படி இந்திய வீரர்கள் சீருடையில் இருக்கும் பொழுது சாதி அடையாளங்களையோ காதணிகளையோ அணியக்கூடாது என்று கேட்டுக்கொள்ளப்பட்டனர். அவர்கள் தாடையை முழுமையாக சவரம் செய்யவும் மீசையை ஒரே பாணியில் வைத்துக் கொள்ளவும் அறிவுறுத்தப்படுறாங்க. புதிய வகை தலைப்பாகை எரிகின்ற தீயில் எண்ணெய் சேர்ப்பது போல ஆனது. மிகவும் ஆட்சேபனைக்குரிய செயலாக கருதப்படுது. அது தலைப்பாகையில் வைக்கப்பட்டும் விலங்கு தொழிலால் ஆன இலட்சணையாகும், ஓகேங்களா. புதிய தலைப்பாகையை அணிவதில் தங்களுக்கு உடன்பாடில்லை என்று இந்திய சிப்பாய்கள் போதுமான முன்னெச்சரிக்கை விடுக்கிறாங்க. ஆனால் கம்பெனி நிர்வாகம் அதை கவனத்தில் கொள்ளவில்லை. அடுத்து பாருங்க, புரட்சி வெடிக்குது, ஓகேவா. 1806 ஜூலை 10 அன்று அதிகாலை முதலே முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவுகளின் இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கிகளின் முழக்கத்தோடு புரட்சியில் இறங்குறாங்க. கோட்டையை காவற்படையின் உயர் பொறுப்பு வகித்த கர்னல் பேன்கோர்ட் என்பவர் தான் முதல் பலி ஆகிறார். அடுத்ததாக 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மீகாரஸ் கொல்லப்படுறார். கோட்டையை கடந்து சென்று கொண்டிருந்த மேஜர் ஆர்மஸ்ட்ராங், ஓகேவா, துப்பாக்கிகளின் முழக்கத்தை கேட்கிறாரு. சூழலை விசாரித்தறிய முற்பட்ட அவரது உடல் தோட்டாக்களால் துளைக்கப்படுது. ஏறத்தாழ 12க்கும் அதிகமான அதிகாரிகள் அடுத்த 1 மணி நேரத்திற்குள் கொல்லப்படுறாங்க. அவர்களில் லெப்டினன்ட் எல்லியும்
லெப்டினன்ட் பாப்ஹாமும் பிரிட்டிஷ் மன்னரின் படைப்பிரிவை சேர்ந்தவர்களாவர். அடுத்து பாருங்க, ஜில்லஸ்பியின் கொடுங்கோன்மை. கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ் ஆர்காட்டின் குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் ஜில்லஸ்பிக்கு தகவல் கொடுக்கிறாரு. கேப்டன் யங்கின் தலைமையிலான குதிரைப்படை பிரிவுடன் காலை 9 மணி அளவில் கர்னல் ஜில்லஸ்பி கோட்டையை வந்தடைகிறாரு. இதற்கிடையே புரட்சிக்காரர்கள் திப்புவின் மூத்த மகனான பதே ஹைதரை புதிய மன்னராக பிரகடனம் செய்து மைசூர் சுல்தானின் புலிக்கொடியை கோட்டையில ஏற்றுறாங்க. போர் விதிமுறைகள் எதையும் பொருட்படுத்தாத ஜில்லஸ்பி வீரர்களின் புரட்சியை வன்மையாக ஒடுக்கிறாரு. நேரில் கண்ட ஒருவரின் வாக்குமூலத்தின்படி கோட்டையில் மட்டும் 800 வீரர்கள் பிணமாக கிடந்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளியிலும் வேலூரிலும் 600 வீரர்கள் விசாரணையை எதிர்நோக்கி சிறையில் அடைக்கப்பட்டார்கள். புரட்சியின் பின்விளைவுகள் என்ன? நீதிமன்ற விசாரணைக்கு பின் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்ட 6 நபர்கள் பீரங்கியில் கட்டிய நிலையில் சுடப்பட்டும், 5 நபர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டும், 8 நபர்கள் தூக்கிலிடப்பட்டும் கொல்லப்படுறாங்க. திப்புவின் மகன்களை கல்கத்தாவிற்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது. கலவரத்தை அடக்குவதில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பரிசு தொகையும் பதவி உயர்வும் வழங்கியிருக்காங்க. கர்னல் ஜில்லஸ்பிக்கு 7000 பக்கோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது. எனினும் தலைமை தளபதி ஜான் கிரடாவுக்கும் உதவி தளபதி அக்னியும் ஆளுநர் வில்லியம் பென்னிக்கும் புரட்சி நடக்க காரணமானவர்கள் என்று கருதப்பட்டு அவர்களை பணிநீக்கம் செய்ததோடு அவர்கள் இங்கிலாந்துக்கு திருப்பி அழைத்துக் கொள்ளப்பட்டார்கள். புதிய இராணுவ விதிமுறைகள் திரும்ப பெறப்பட்டது. ஓகே, ஸோ அந்த புரட்சியை பற்றி மதிப்பீடு சொல்றாங்க. வெளியிலிருந்து உடனடியாக எந்த ஒரு உதவியும் கிடைக்காத காரணத்தினாலேயே வேலூர் புரட்சி தோல்வி அடைந்தது. சமீப கால ஆய்வுகளின் வழியாக நாம் அறிந்து கொள்வது யாதெனில், புரட்சிக்கான ஏற்பாடுகளை 23ஆம் படைப்பிரிவினர் 2வது பட்டாளத்தை சேர்ந்த சுபேதாரர்களான ஷேக் ஆடமும் ஷேக் ஹமீதும் ஜமேதாரான ஷேக் ஜூசைனும் 1ஆம் படைப்பிரிவின் 1ஆம் பட்டாளத்தை சேர்ந்த 2 சுபேதாரர்களும் ஜமேதார் ஷேக் காசிமும் சிறப்பாக செய்திருந்ததாக தெரிகிறது. 1857ஆம் ஆண்டு பெரும் கழகத்திற்கான அனைத்து முன் அறிகுறிகளையும் எச்சரிக்கைகளையும் வேலூர் புரட்சி கொண்டிருந்தது. ஒரே வித்தியாசம் என்ன என்றால், கழகத்தை தொடர்ந்து எந்த உள்நாட்டு கிளர்ச்சியும் ஏற்படவில்லை. 1806ஆம் ஆண்டு புரட்சியானது வேலூர் கோட்டையுடன் முடிந்துவிடவில்லை. பெல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, நந்திதுர்க்கம், சங்ககிரி துர்க்கம் ஆகிய இடங்களிலும் எதிரொலிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கிளாஸ். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.